உங்க கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போகணுமா? அப்போ உங்களுக்கு 2 கருவிகள் தான் தேவை. ஒண்ணு உங்களை இன்டர்வியூ வரைக்கும் கூட்டிட்டு போற ஒரு சூப்பரான ரெஸ்யூமே. இன்னொன்னு அந்த இன்டர்வியூல வேலைய வாங்கி கொடுக்கிற உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில். வாங்க இந்த 2 கருவிகளையும் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த நம்பரை பாருங்க. 10. வெறும் 10. ஆமாங்க, வெறும் 10 செகண்ட் தான். ஒரு ரெக்ரூட்டர் உங்க ரெஸ்யூமேவை பார்த்து இவரை கூப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க எடுத்துக்கிற சராசரி நேரம். யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான ரெஸ்யூமேகள் முதல் 20 செகண்ட்லயே நிராகரிக்கப்படுது. ஏன் தெரியுமா? ஏன்னா அது பார்த்த உடனே ஒரு இம்பாக்டை உருவாக்கல. சில சமயம் மனுஷங்க கூட இல்ல, ஒரு சாஃப்ட்வேர் தான் உங்க ரெஸ்யூமேவை ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ரெஸ்யூமேவோட வேலை உங்களுக்கு வேலைய வாங்கி பாடுறதில்ல. அதோட ஒரே வேலை உங்களை அந்த இன்டர்வியூ அறைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். நாம உருவாக்க போற ரெஸ்யூமே அதை கண்டிப்பா செய்யும். சரி, நம்மளோட டூல் கிட்ல இருந்து முதல் கருவியே எடுப்போம். ரெக்ரூட்டர்ஸும் சரி, அந்த ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேரும் சரி, ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு பவர்ஃபுல் ரெஸ்யூமை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு நல்ல ரெஸ்யூமுக்கு இதுதான் சரியான கட்டமைப்பு. பாருங்க, ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கணும். உங்க தொடர்பு விவரங்கள் மேல, அப்புறம் ஒரு சின்ன சம்மரி, உங்க திறமைகள், அனுபவம், படிப்புன்னு இப்படி வரிசையா இருந்தா படிக்கிற யாருக்கும், அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, சிஸ்டமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையானதை டக்குன்னு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சின்ன சின்ன ஃபார்மேட்டிங் விதிகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்க ரெஸ்யூமை பார்க்கறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியா இல்லாம ப்ரொஃபஷனலா காட்டும். இது நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எவ்வளவு கவனமா இருக்கீங்கன்றத சொல்லாம சொல்லும். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை நல்ல கவனிங்க. ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ல சைட் என்ஜினியரா வேலை செஞ்சேன்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனா 40 யூனிட் கொண்ட ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை மேற்பார்வையிட்டு சரியான நேரத்துல முடிக்க உதவினேன், அது மட்டும் இல்லாம மெட்டீரியல் வேஸ்டேஜை 8% குறைச்சேன்னு சொல்றது, அதுதாங்க இம்பாக்ட். இது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லல, அதனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல. இந்த 8% இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு கதை சொல்லுது. நீங்க அந்த கம்பெனிக்கு எவ்வளோ மதிப்புள்ளவர், உங்களால எப்படி பணத்தை மிச்சப்படுத்த முடியும்னு சொல்லுது. இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் உங்களை மற்ற 1000 விண்ணப்பதாரர்களிடமிருந்து தனிச்சு காட்டும். உங்க ரெஸ்யூமேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இந்த சிம்பிள் ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. முதல்ல ஒரு ஆக்ஷன் வெர்ப், அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க, கடைசியா அதோட விளைவு என்ன அல்லது அது சம்பந்தப்பட்ட ஒரு எண். இப்படி எழுதும்போது உங்க ரெஸ்யூமே வெறும் வேலைகளோட லிஸ்டா இல்லாம உங்க சாதனைகளோட கண்காட்சியா மாறிடும். சரி, அடுத்த லெவலுக்கு போலாம். ஒரு சூப்பரான ரெஸ்யூமே மட்டும் போதாது, அது நீங்க விண்ணப்பிக்கிற வேலைக்கு பொருத்தமாவும் இருக்கணும். ஏன்னா முதல் கட்டத்துல உங்க ரெஸ்யூமையை படிக்கிறது ஒரு மனுஷனா இருக்க மாட்டார். அது ஒரு சாஃப்ட்வேர் ரோபோ, அதாவது ATS அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். அதை தாண்டி போனாதான் HR பார்க்கவே முடியும். அப்போ இந்த ATS ரோபோக்களை எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப் தான். 1, கம்பெனி கொடுத்திருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கவனமா படிங்க. 2, அதுல திரும்ப திரும்ப வர்ற முக்கியமான வார்த்தைகள், திறமைகள் என்னன்னு கண்டுபிடிங்க. 3, அதே வார்த்தைகளை உங்க ரெஸ்யூம்ல பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். உதாரணத்துக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட்டோகேட், கிளையண்ட் ஹேண்ட்லிங், காஸ்ட் சேவிங், டீம் ஒர்க்னு வார்த்தைகள் இருந்தா உங்க ரெஸ்யூமேலயும் இந்த வார்த்தைகள் இருக்கணும். உங்க ஸ்கில்ஸ் பகுதியிலையும் சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பகுதியிலையும் சரி, இந்த வார்த்தைகளை சேர்க்க மறக்காதீங்க. நீங்க இப்படி செய்யும்போது அந்த ATS சிஸ்டத்துக்கும் சரி, அதை தாண்டி படிக்க போற HRக்கும் சரி, நீங்க ஒரு நேரடியான சிக்னல் அனுப்புறீங்க. ஹே, நான் தான் நீங்க தேடுற ஆள், இந்த ப்ரொஃபைல் உங்க தேவைக்கு சரியா பொருந்தது அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர். இப்போ உங்க ரெஸ்யூமே அதோட வேலைய பக்காவா செஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்டர்வியூ கால் வந்தாச்சு. இப்போ நம்ம டூல் கிட்ல இருக்கிற 2வது கருவி எடுக்க வேண்டிய நேரம். அதுதான் கம்யூனிகேஷன். இதை வச்சு எப்படி வேலையை ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். கம்யூனிகேஷன்னா வெறும் நல்ல இங்கிலீஷ் பேசுறது மட்டும் இல்ல, அதுக்கு மேல நிறைய இருக்கு. மத்தவங்க சொல்றத கவனமா கேட்கறது, உங்க வேலையை பத்தி சிம்பிளா வளர்க்கறது, புத்திசாலித்தனமான கேள்விகள் கேட்கறது, இதெல்லாமே கம்யூனிகேஷன் தான். ஒரு கம்பெனிக்கு இந்த திறன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நீங்க எவ்வளோ சீக்கிரம் கத்துக்குவீங்க, எப்படி டீமோட சேர்ந்து வேலை செய்வீங்கன்னு காட்டும். இங்க ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. ஒருவேளை உங்க டெக்னிக்கல் நாலேஜ் ஆவரேஜா இருந்தா கூட, உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருந்தா பரவாயில்ல, இவர் சீக்கிரம் கத்துப்பாரு, டீம்ல நல்லா பழகுவாருன்னு HR நீங்க நம்ப வைக்க முடியும். அதனால உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பாதி கதைனா, அதை நீங்க எப்படி சொல்றீங்கிறது மீதி கதை. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கான்ஃபிடென்ட் கம்யூனிகேட்டரா மாற நீங்க காசு செலவு பண்ணி பெரிய கோர்ஸ்க்கெல்லாம் போக தேவையில்ல. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சிம்பிளான தினசரி பயிற்சி திட்டம் தான்.
தினமும் ஒரு 30 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க. உங்க ரெஸ்யூம்ல இருக்கிறத சத்தமா சொல்லி பாருங்க. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி உங்களையே ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பழகுங்க. ஒரு ஆர்டிக்கிளை படிச்சுட்டு அதை சுருக்கமா சொல்லி பாருங்க. கடைசியா இன்டர்வியூல கேட்கறதுக்கு ஒரு 3-4 நல்ல கேள்விகளை தயார் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் தான் இன்டர்வியூ அன்னைக்கு உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்யூமும் ஒரு கான்ஃபிடென்ட் கம்யூனிகேஷனும் ஒன்னா சேரும்போது நீங்க வெறும் வேலை தேடுறவர் இல்ல, உங்க உண்மையான தொழில்முறை மதிப்பை நீங்க அவங்களுக்கு காட்டுறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் இல்ல, இனிமே உங்க கம்பெனிக்காக உங்களால என்ன செய்ய முடியும்னு நீங்க நிரூபிக்கிறீங்க. சோ கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உங்க ரெஸ்யூம் உங்களை இன்டர்வியூ வரைக்கும் கூட்டிட்டு போகும், ஆனா உங்க கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கும். இப்போ சொல்லுங்க, நீங்க ரெண்டுக்குமே தயாரா? இந்த விளக்கத்தை கவனித்ததற்கு நன்றி. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?